ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஸ்வி சமீர் விலாக். இன்றைக்கி குஃப்தா சால்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கறியை நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ட்ரை பண்ணி வச்சுருங்க. 1.5 தேங்காய், 5 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லித்தலை, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், 1.5 கைப்பிடி பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா எடுத்துக்கோங்க. அலசி வச்சுருக்கிற கறியை ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. அதே ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியை சேர்க்காமல் அரைக்கணும். நம்ம வந்து தேங்காவோட 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சோம்பு, 5 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை இப்போ சேர்க்க வேணாம், அதை வந்து லாஸ்ட்டாக சேர்க்கணும். தண்ணியே இதில் சேர்க்காமல் நம்ம அரைக்கணும். அப்போ தான் உருண்டை வந்து நல்லா பிடிக்க வரும். இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காமல் நம்ம எடுத்துக்கணும். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி 1 பை 1 நம்ம சேர்க்கும் போது தேங்காயும் நல்லா அரைஞ்சிரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை அரைச்சாலே போதும். இப்போ பொட்டுக்கல்லையும் கசகசாவையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சில சமயம் தண்ணியாக போயிடும் குஃப்தாக்கு, நம்ம உருட்ட முடியாது. அதனால் நம்ம பவுட்ரு பண்ணியே நம்ம சேர்த்துக்கும் போது தண்ணி எல்லாத்தையுமே அது வந்து ட்ரை பண்ணிடும். இப்போ கறியோட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவையும் சேர்த்துடலாம். நான் வந்து பீஃப் எடுத்திருக்கேன் கறியில். நீங்கள் வந்து மட்டன், சிக்கன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி திரும்ப ரெண்டத்தையும் சேர்த்து ஜாரில் இன்னொரு வாட்டி அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதோட 2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பவுடரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு வந்து இப்போ போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்து இப்படி கையில் உருட்டும் போது நல்லா வந்து உருண்டையாகணும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவுடரை வந்து நம்ம பொட்டுக்கடலை பவுடரை நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குஃப்தா சால்னாக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை மூடி தேங்காயில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரிக்கு பதிலாக கசகசாவும் சேர்த்துக்கலாம். சால்னாக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகலாம் தேவையில்லை, இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ நம்ம அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து மெல்ட் ஆகிடணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போது இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இப்போ சால்னாக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சால்னாக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், சால்னாக்குன்னு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு, அதனால் அதோட அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கிட்டேன். சால்னா கொதிக்கிறதுக்காக லைட்டாக மூடியை போட்டு மீடியமான ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வேணாம், வச்சா ஃபுல்லாக கொதித்து மசாலாலாம் வெளில வந்துடும். நல்லா கொதித்து மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி குஃப்தாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சால்னா கொதிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், ஸ்டார்டிங்லேயே வந்து சேர்க்கக்கூடாது. அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சால்னா வந்து நல்லா கொதித்ததும் இந்த மாதிரி குஃப்தாலாம் மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாம்.
லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குஃப்தா வறுக்கிறதுக்காக தவாவில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் குஃப்தாவை வடை மாதிரி தட்டி நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து குஃப்தா வறுக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கருகின மாதிரி ஆயிரும். மீடியமான ஃப்ளேமில் இருந்தால் தான் இந்த மாதிரி கலரும் நல்லாயிருக்கும், உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக குஃப்தா சால்னாவும் குஃப்தா வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.